إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இதுவரை 6 துவாக்கள் பார்த்திருக்கின்றோம். முதலாவது துவா நாங்கள் பார்த்தது எல்லோரும் ஞாபகப்படுத்தினால் நன்றாக இருக்கும். முதலாவது நாங்கள் பார்த்த துவா, அதாவது வலி உள்ள இடத்தில் கையை வைத்து ஓத வேண்டிய துவா. பிஸ்மில்லா என்று 3 முறை கூறிய பின் அவுது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மாஜிது வ ஹாதிர் என்று 7 முறை கூறுவது. இரண்டாவது நாங்கள் பார்த்த துவா, ஒருவருக்கு ஏற்படுகின்ற உச்சகட்ட துன்பத்தின் போது ஓதுகின்ற துவா. அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி வ தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லி என்கின்ற துவா. மூன்றாவதாக நோயாளியை சந்திக்கின்ற போது ஓதுகின்ற துவா. அத்ஹிபில் பாஸ ரப்பன் நாஸ் இஷ்ஃபி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக் ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா என்கின்ற அந்த துவா. அடுத்ததாக சோதனையின் போது, துன்பத்தின் போது, முசீபத்தின் போது ஓதுகின்ற துவா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லியதன் பின் அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முசீபத்தி வஹ்லிஃப் லி கைரன் மின்ஹா என்கின்ற துவா. ஐந்தாவதாக நாங்கள் பார்த்தது, உயிர் பிரிந்தவுடன் இறந்தவரின் கண்களை மூடிவிடுவதும் அவருக்காக பிரார்த்திப்பதும். ஜனாசாவை நாங்கள் பார்க்க செல்கின்ற பொழுது ஓதுகின்ற துவா. அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஃபுலான் வர்ஃபஅ தர்ஜதஹு ஃபில் மஹ்தியின் வஹ்லுஃபுஹு ஃபி அக்பிஹி ஃபில் காபிரின் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபி கபரிஹி ஒனவ்விர் லஹு ஃபீஹி என்கின்ற அந்த துவா. ஆறாவதாக ஜனாசா தொழுகையிலே ஓதுகின்ற துவா. 3வது தக்பீருக்கு பிறகு அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸிஅ முத்கலஹு வக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரத் வனக்கிஹி மினல் ഖതാயா கமா நக்கைத ثوبல் அப்யல் மினத் தனஸ் வஅப்தில்ஹு தாரன் ഖைரன் மின் தாரிஹி வஅஹ்லன் ഖைரன் மின் அஹ்லிஹி வஸௌஜன் ഖைரன் மின் ஸௌஜிஹி அதிகல்குல் ஜன்னத்து வாயுதுகு மின் அதாபில் கபர் என்கின்ற அந்த துவா. இந்த 6 துவாவை நீங்கள் மனநமிட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். மிகவும் முக்கியமான துவாக்கள். 7வதாக நாங்கள் பார்க்கின்ற துவா, மரண தருவாயில் உள்ள அல்லது மரணித்த உறவினர்களிடம் சொல்ல வேண்டிய ஆறுதல் துவா. அதாவது ஒருவர் மரணித்து விட்டார், அவர்களுடைய உறவினர்களை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது ஒரு துவாவை சொல்ல வேண்டும். குறிப்பாக அதுக்கென்ற துவாக்கள் வரவில்லை. அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய வகையிலே நாங்கள் அவர்களை ஆறுதல் படுத்துவது தான் அதனுடைய நோக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். எங்களுக்கு இந்த அரபியிலே தான் சொல்ல வேண்டும் என்பது கிடையாது, நாங்கள் தமிழிலும் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பாருங்கள், இவ்வாறும் நாங்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் 1284வது ஹதீஸ். உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள்களில் ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுப்புகிறார்கள். ஒரு நபரை அனுப்புகிறார்கள். எவ்வாறென்றால், என்னுடைய மகன் மரண தருவாயிலே இருக்கிறார், நீங்கள் வாருங்கள், நபி அவர்களை கூட்டிக் கொண்டு வருவதற்காக அனுப்புகிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த நபரிடம் என்னுடைய சலாத்தை எட்டி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த துவாவை சொன்னார்கள். இன்ன லில்லாஹி மா அஹத், இதனை சொல்லுமாறு சொன்னார்கள். இன்ன லில்லாஹி மா அஹத் வலஹு மா ஆதா வ குல்லுன் இந்தஹு பிஅஜலின் முஸம்மா ஃபல்தஸ்பிர் வல் தஹ்தசிப். அதாவது எடுத்ததும் கொடுத்ததும் அல்லாஹ்வுக்குரியது. வக்குல்லுன் இந்தஹு பிஅஜலின் முஸம்மா, எல்லாவற்றுக்கும், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கின்றது, ஒரு அஜல் இருக்கின்றது, ஒரு தவணை உண்டு. ஃபல் தஸ்பிர் வல் தஹ்தசிப், அவர் பொறுமையாகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் இருக்கட்டும், பொறுமையாக இருக்கட்டும், நன்மையையும் எதிர்பார்க்கட்டும் என்கின்ற அந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரிடத்திலே சொல்லுமாறு சொல்லி அனுப்புகிறார்கள். அப்போது அந்த நபரிடம் அந்த நபி அவர்களுடைய மகள், அதில் கருத்து முரண்பாடு இருக்கின்றது யார் என்கின்ற அந்த விடயத்திலே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்றும் வருகிறது. அவர்கள் சத்தியம் செய்து அந்த நபரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவசியம் கூட்டிக் கொண்டு வருமாறு சொல்கின்றார்கள்.
அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஅத் இப்னு உபாதா, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, உபய் இப்னு கஅப், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹும் இன்னும் சிலர்கள் நபி அவர்களோடு வருகிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த மரண தருவாயில் இருந்த பிள்ளை கொடுக்கப்படுகிறது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த அறிவித்த சஹாபி சொல்கின்றார்கள், கொடுக்கப்படுகின்ற பொழுது வனஃப்ஸுஹு ததகஅ, அதாவது கஅன்னஹா ஷின்னுன், ஒரு தோட்பையிலே இருக்கின்ற நீர் எவ்வாறு தழும்புமோ அந்த அளவுக்கு அவர்களுடைய மூச்சு ஏறி இறங்கி கொண்டு இருந்தது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகின்றார்கள். அப்போது சஹாபி சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், மா ஹாதா யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் என்ன இது, ஏன் அழுகிறீர்கள் என்கின்ற வகையில் கேட்கிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஹாதிஹி ரஹ்மத்துன் ஜஅலஹு அல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி, அதாவது இது அல்லாஹுடைய ரஹ்மத், இரக்கம், இது அல்லாஹு தஆலா அடியார்களுடைய அவனுடைய அடியார்களிலே உள்ளத்திலே ஏற்படுத்திய ஒரு இரக்க உணர்வு. வ இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி அர்ருஹமா, அல்லாஹு தஆலா இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்குத்தான் இரக்கம் காட்டுவான் என்கின்ற அந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இதுதான் அந்த ஹதீஸ். இது வேறு வகையிலும் இந்த ஹதீஸ் வருகின்றது. வக்குல்லு ஷைஇன் என்றும் வருகிறது, வக்குல்லுன் இந்தஹு என்றும் வருகிறது. நாங்கள் விரும்பிய முறைப்படி மனநமிட்டுக் கொள்ள முடியும். இந்த துவாவை நாங்கள் எல்லோரும் இப்போது சொல்வோம். இன்ன லில்லாஹி மா அஹத் வலஹு மா அத்தா வக்குல்லுன் இந்தஹு பிஅஜலின் முஸம்மா فلتصبر ولتحتسب. إن لله ما أخذ وله ما أعطى وكل عنده بعجل مسمى فلتصبر ولتحتسب. நாங்கள் ஆறுதல் சொல்கின்ற அந்த விடயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவர் மரணித்து விட்டால் நாங்கள் இவ்வாறான வார்த்தைகளை கொண்டு சொல்ல வேண்டும், அவர்களுக்கு பொறுமையாக இருக்கும்படி சொல்ல வேண்டும். இந்த துவா மனனம் இல்லாவிட்டால் நாங்கள் தமிழால் அவர்களுக்கு சொல்ல முடியும். ஆறுதல் சொல்வதுதான் அதனுடைய நோக்கம். இன்று நம்முடைய சமூகத்திலே மாற்று மத கலாச்சாரங்கள் இவ்வாறு வருவதும் வழக்கமாக இருக்கின்றது. இது அல்லாத செயல்களை நாங்கள் செய்துவிடக்கூடாது என்கின்ற விடயத்திலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்காக எழுந்து நின்று மௌனம் செலுத்துவது, இவ்வாறான சில விஷயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். நபி அவர்கள் நமக்கு எதனை காட்டி தந்தார்களோ அதனைத்து நாங்கள் சொல்ல வேண்டும். இன்ன லில்லாஹி மா அஹத் வலஹு மா ஆத்தா வகுல்லுன் இந்தஹு பிஅஜலின் முஸம்மா فلتصبر ولتحتسب. إن لله ما أخذ وله ما أعطى وكل عنده بعجل مسمى فلتصبر ولتحتسب. எல்லோரும் சேர்ந்து பார்த்து சொல்லுங்கள். فلتصبر ولتحتسب. பொறுமையாகவும் நன்மை எதிர்பார்த்தும் இருக்குமாறு நபி அவர்கள் ஏவியது. இன்ன லில்லாஹி மா அஹத் வலஹு மா ஆத்தா வகுல்லுன் இந்தஹு பிஅஜலின் முஸம்மா ஃபல்தஸ்பிர் வல்தஹ்தசிப். இதுதான் அந்த துவா. நாங்கள் எல்லோரும் இதனை மனநமிட்டுக் கொள்வோம். மொத்தமாக 7 துவாக்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வருகிற வாரங்களில் இன்னும் இதோடு தொடர்புடைய அல்லது ரமதானோடு தொடர்புடைய துவாக்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம், படிப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.